வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்க, இல்லை ஸ்ரீலங்காவுக்கு போகிறீங்க, இல்லை இந்தியாவிலேருந்தோ இல்லை ஸ்ரீலங்காலேருந்தோ சவுதி அரேபியா வரீங்க. ஏற்கனவே நீங்கள் சவுதி அரேபியா வேலை பார்த்துட்டு நீங்கள் ஏதோ காரணத்துக்காக இந்தியா போயிருப்பீங்க, இல்லை திரும்ப புது விசாவில் சவுதி அரேபியா வர்றதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ உங்களுக்கு சவுதி அரேபியா உள்ள நுழையிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ட்ராவல் பேன் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதும், நீங்கள் சவுதியிலேருந்து இந்தியா போகிறீங்க, இல்லை ஸ்ரீலங்கா போகிறீங்க, இல்லை வேறு கண்ட்ரி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேர்லேயே ஏதாவது ட்ராவல் பேன் இருக்கா, இல்லை உங்கள் பேரில் ஏதாவது பயண தடை பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத உங்கள் அப்சர்லேயே நீங்கள் போய் செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்கா போகிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்கா இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரிலேருந்து சவுதி அரேபியாவில் நுழையிறதுக்காக உங்களுக்கு ட்ராவல் பண்ண நிறைய விதத்தில் போட வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம் அப்படின்னு உங்களுக்கு ட்ராவல் பண்ண போட நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர் குரூப் படிச்சுட்டு வேறு வழியாக போயிருப்பீங்க, இல்லை எம்பசி வழியாக நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்க, இல்லை அப்செட்லேயே ஃபைனல் எக்ஸிட் அடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்க. ஸோ இவங்கள மாரி டேரெக்டாக, அதாவது நேர்மையாக போகிறவங்கள தவிர வேறு விதமாக, இல்லை உங்களுக்கு இங்கே பில்லு கட்டாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். இதேமாதிரி நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு ஊருக்கு போயிருக்கலாம், இல்லை எம்பசியில் போய் என் கம்பெனி எதுவுமே பண்ணல அப்படின்னு ஊருக்கு போயிருக்கலாம், இல்லை குரூப் படித்தவங்க ஊருக்கு போயிருக்கலாம். ஸோ இதேமாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் ஊருக்கு போயிருக்கலாம். திரும்ப உங்களால் சவுதி அரேபியா வர முடியுமா, இல்லை சவுதியில் உள்ளவங்க எனக்கு ஏதாவது ட்ராவல் பண்ணிருக்கா, இது 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ நான் இப்போ ஊருக்கு லீவுக்கு போகலான்னு இருக்கேன், இல்லை எக்ஸிட் போகலான்னு இருக்கேன், நான் திரும்ப வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு ட்ராவல் பண்ண இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறத உங்கள் அப்சர் அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோமில் அப்சர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாது, கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண சொல்லணும். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்டு அப்படி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க, அப்சர் ஓப்பன் பண்ணிங்க. அப்சர் ஓப்பன் பண்ண பிறகு இந்த பாருங்கள், இப்போ எனக்கு ஓடிபிக்காக வெயிட்டிங், நான் ஓடிபி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நாங்கள் எப்படி உங்களுக்கு எங்கே போய் அதை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இந்த போட்டாச்சு. போட்ட பிறகு இதை வந்துட்டீங்கன்னா மை சர்வீஸ் வெஹிக்கிள் அப்படின்னு நிறையா வரும். ஸோ இதில் ஆல்ரெடி ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் ஒன்று ஒன்று அது கீழே வந்தீங்க அப்படின்னா அதர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அதில் கிரிமினல் ரெக்கார்டு, அப்சர் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கா. இந்த ரவுண்டு போட்டு கட்டும் பாருங்க, அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா இதுலேயே இந்த பாருங்க, அந்த இது ஏர்ப்ளைன் போட்டிருக்குல்ல, ஸோ அது சர்வீஸ் சஸ்பென்ஷன் அண்ட் ட்ராவல் ரெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 நீங்கள் பார்க்கலாம். ஒன்று பேங்கு வழி, இன்னொன்று பயண தடை ஏதாவது இருக்கா அப்படின்னு பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அந்த சர்வீஸ் உங்களுக்கு பேங்க்கில் ஏதாவது இப்போ இது இருக்கோ, இல்லை உங்களுக்கு பெண்டிங் இருக்கா அப்படின்னா அதில் எதாவது இருக்கா அப்படின்னு இதில் பார்த்துக்கலாம். இங்கே எதாவது டியூ இருக்கா அப்படிங்கிற, சவுதியில் டியூ இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, உங்களுக்கு நான் வரலாமா, சவுதிக்குள்ளே வரலாமா, இல்லை சவுதியிலேருந்து வெளில போயிட்டு திரும்ப வரலாமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டு ஜென்ரலைஸ்டு என்கொயரி சர்வீஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதில் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படி கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் ஆன பிறகு இதில் கீழே தி சர்வீஸ் எனபிள்டு இண்டிவிஜுவல் என்கொயரி தி எக்ஸிட்டிங் ட்ராவல் செகண்ட்ஸ். இந்த நல்லா படிச்சு இந்த ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். இதிலே கொடுத்துருங்க ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் அக்சஸிங் சர்வீஸ் அண்ட் ட்ராவலுக்கு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது ட்ராவல் பேன் இருக்குது அப்படின்னா இதில் உங்களுக்கு ஷோ ஆகிடும். எனக்கு இல்லை, அதனால் தேர் இஸ் நோ ஜென்ரலைஸ்டு ரிப்போர்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அகேன்ஸ்ட் யூ அப்படின்னு இருக்குது. என் மேலே எந்த இதுவும் இல்லை, எது ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு காட்டுது. இதே சப்போஸ் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னா இல்லை என்ன இருக்குது, என்ன காந்தாவில் இருக்குது, எத்தனை வருஷம் உங்களுக்கு ட்ராவல் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் ரிப்போர்ட்டும் இதுலேயே உங்களுக்கு காட்டிடும்.
இதுலேயே நீங்கள் பார்த்துட்டு ஓகே இந்த காரணத்தால் என்னை இது பண்ணி வச்சுருக்காங்க, பேன் பண்ணி வச்சுருக்காங்க, சரி இந்த காரணத்துக்காக எனக்கு இந்த இது பண்ணி வச்சுருக்காங்க, இத்தனை வருஷம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் வரதால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு இந்தியாவில் உள்ளவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வரலாமா வேணாமான்னு, ஏன்னா காஸ்ட்டு வேஸ்ட் பண்ண முடியாதுல, வரலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இல்லை சவுதியிலேருந்து இந்தியா போகிறவங்க ஓகே இதேமாரி எனக்கு ட்ராவல் பேன் இருக்குது, நான் ஒரு லீவுக்கு போய்ட்டோ இல்லை எக்ஸிட் போய்ட்டோ திரும்ப வர முடியாது அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் போய் அப்சரில் செக் பண்ணிக்கணும். இதேமாரி இல்லை இதே ட்ராவல் பேன் இருக்குது நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அடுத்தடுத்த வீடியோ போடணும் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இல்லைன்னா சந்தோஷம், இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.